அவ்வளவு பெரிய பிழை இலங்கை அணி விட்டதான்னு சொன்னா விட்டதாலே தோத்தது. 108 ஓட்டங்கள் 2வது விக்கெட். அதுக்கு பிறகு டைங் விக்கெட் வரது போறது. இல்ல நான் என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க திருந்தல் தான் நான் சொல்றேன். அப்படி பார்த்தா ஜிம்பாப்வே தான் பலமானி. ஏன்னா ஆஸ்திரேலியாவும் வெற்றிருக்காங்க, ஸ்ரீலங்காவையும் வென்றிருக்காங்க. ஜிம்பாப்வே தோல்விகளை சந்திக்கவில்லை என்றது எந்த அளவு பெரிய விஷயம். இலங்கையின் கோட்டைக்குள் வைத்து தான் அடி விழுந்திருக்கின்றது. ஆனால் நான் இன்னும் இலங்கை பக்கம் தான் இருக்கேன். இலங்கை மீது நம்பிக்கையோடு இருக்கின்றேன். நான் இன்னும் இலங்கையோடு நம்பிக்கையோட இருக்கேன். சூப்பர் 8ல வர போட்டிகளை இலங்கை கண்டிப்பா வெல்லும். முக்கியமா இலங்கை பாகிஸ்தானையும் வெல்லும். ரசிகர்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள். இலங்கை அணி உண்மையிலேயே இன்றைக்கு செய்தது என்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் பிழை விட்டதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்னத்தை சொல்ல, எப்படி சொல்ல, எங்க சொல்றது? எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு பெரிய பிழை இலங்கை அணி விட்டதான்னு சொன்னா விட்டதாலே தோத்தது இல்ல, பந்து வீச்சுல பிழை விட்டாங்க, அதுல மாற்றம் இல்ல. துடுப்பாட்டத்திலையும் முக்கியமா 5 விக்கெட் வளமையா நடக்குமே. அந்த முதல் 3 பேர் 4 பேர் அடிப்பாங்க. முந்தி 3 பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க, 5 பேர் ஆயிடுது. 4 பேர். பவன் ரத்நாயக வந்ததுக்கு பிறகு பவன் ரத்நாயக அடிக்க தொடங்கிட்டார். பவன் ரத்நாயகவும் அடிச்சிருக்கிறார். குஷால் பெர்ரா ஓரளவு. அப்ப அந்த 3 பேர். அதுக்கு பிறகு வரதும் போறதுமாகவே இருப்பாங்க. இன்றைக்கு போன மேட்ச்ல தானே சொன்னோம், தஷுன் சானுங்க நம்ம 5ல வந்து நல்ல செட். நம்ம 4 வந்தாரு இல்லையே, நம்ம 6ல தானே வந்து கமிந்து மெண்டிஸ முன்னுக்கு விட்டு. ஏன்பா தேவையில்லாத வேலை செய்யறீங்க? மாறிக்கிட்டே இருக்கா? அதை பெர்மனண்டா வச்சு ரைட் ஜிம்பாப்வேயோட விளையாடுறோம், அதை பெர்மனண்டா டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம்ன்றத முயற்சி செய்திருந்தா நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். அதுல ஒரு 15 பால் வேஸ்ட் ஆயிருக்கு. ஒரு 30 ரன் இன்னும் கூட வந்திருக்கணும். அந்த விக்கெட்டுகள் போனதும் அவர்கள் அடிக்க ஓட்டங்களும் பார்த்தா ஒரே ஓவர்ல அடுத்தடுத்து விக்கெட் போனது, அடுத்தது அடிக்க தடுமாறினது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களால இன்னொரு உண்மையில 200 ஓட்டங்களை தாண்டி இருக்கணும் இலங்கை அணி. 108 ஓட்டங்கள் 2வது விக்கெட். அதுக்கு பிறகு டைங் விக்கெட் வரது போறது. கடைசியில் அந்த துனித் வெள்ளாளகி அடிச்சு கொடுத்ததுனால கொஞ்சம் தப்பினது. இல்லாட்டி இன்னும் மோசமான தோல்வி. 18வது ஓவர்ல வின் பண்ணிருப்பாங்க ஜிம்பாப்வே அணி. 150 தாண்டி இருக்கிறதே வந்து கேள்விக்குறியா மாறி. இப்ப நான் உங்களுக்கு இந்த போட்டியில இருந்து இலங்கை அணி என்னென்ன விஷயங்களை வந்து அடுத்து சரிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? இல்ல நான் என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க திருந்தல் தான் நான் சொல்றேன். அந்த ஒரு முடிவுக்கும் வந்துட்டேன். ஆஸ்திரேலியாவோட வெற்றி பெற்றதோட ரைட், ஓகே, ஒரு ஃபிட் ஒன்று இருக்குது, ஒரு ஃபைட்டிங் இது ஒன்று தெரியுது, அவங்க வந்துட்டாங்க, இனி இதே மாதிரி கொண்டு போறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கு முதல்ல வேர்ல்ட் கப்புக்கு முதல்ல என்னென்ன எல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு நாங்க திட்டிட்டு இருந்தோமோ, என்னென்ன எல்லாம் அது திருப்பி வந்திருக்கு. இப்ப வெல்லுறாம், இப்ப தொடர்ந்து வெல்லுற அணி என்றால் சொந்தரும் பரவாயில்ல. இப்பதான் எங்களுக்கு ஒரு திருப்பி ஒரு 2-3 வெற்றி கிடைச்சிது. அந்த வெற்றின்ற மொமெண்ட்டை வச்சிருக்கணும் ஜிம்பாப்வே அணி. இப்ப மென்டல் திருப்பி என்ன நடக்குன்னு சொல்லுங்க. சோசியல் மீடியா எல்லாமே வந்து திருப்பி இப்ப நாங்களே கதைக்க தொடங்குறோமே, இதே விஷயங்கள் வேற தொடங்கும். வின்னிங் மொமெண்ட் ஒரு சின்ன டீமா இருந்தா கூட அவங்களோட வெண்டுட்டே இருக்க வேணும். இப்ப ஜிம்பாப்வேயோட தோத்துட்டாங்கன்றது இப்ப மெட்ட டீமுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அப்ப ஜிம்பாப்வே அணி இதுல பலமான அணியா, ஆஸ்திரேலியா பலமான அணியா? அப்படி பார்த்தா ஜிம்பாப்வே தான் பலமான. ஏன்னா ஆஸ்திரேலியாவும் வெற்றிருக்காங்க, ஸ்ரீலங்காவையும் வெற்றிருக்காங்க. அப்ப இந்த குரூப்ல இருந்து அன்பீட்டன் டீமா போறாங்க. தோல்வியை சந்திக்காமல் 4 வெற்றிகளோட 8 புள்ளிகளை பெற்றுக்கொண்டு ஜிம்பாப்வே போகின்றது அடுத்த சுற்றுக்கு. தோல்வியை சந்திக்கல. ஜிம்பாப்வே தோல்விகளை சந்திக்கவில்லை என்றது எந்த அளவு பெரிய விஷயம். இலங்கையில் வைத்து ஜிம்பாப்வே அணி இலங்கை அணியை வெற்றி பெற்றிருக்கின்றது. அதுவும் ஆப்ரேமதாச மைதானத்தில் இலங்கையின் கோட்டைக்குள் வைத்து தான் அடி விழுந்திருக்கின்றது. ஜிம்பாப்வே கூட இலங்கையில வைத்து வெற்றி பெற இல்லாத அணி என்றால் என்றுதான் நாங்கள் பேச வேண்டிய நிலைமையில இருக்கின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் அதில் பந்து வீச்சில் முயற்சி செய்து பார்த்தார்கள். துஷ்மந்த சமீர விளையாடவில்லை. அவருக்கு பதிலாக புதிதாக வந்த டில்ஷான் மதுஷாங்க நேரடியாக அணிக்குள் வந்தார். பிரமோட் மதுஷான் தான் வந்திருக்கின்றார். மதிஷா பத்ரனவுக்கு பதிலாக மஹேஷ் தீக்ஷண விளையாடுகின்றார். துஷான் ஹேமந்த், துனித் வெள்ளாளகி என்ற இதனை கமிந்து மெண்டிஸை பந்து வீசுவதற்கு பாவிக்கவில்லை. அதான் எனக்கு ஏன்னா தீக்ஷணைக்கு பயங்கரமா சரமாரி அடி விழுது. ஒரு தடவை மாத்தி பார்த்துருக்கலாமே. சரி, நீங்க தோக்க தான் போறீங்க, இல்ல டெஸ்ட் பண்றதுக்காக தான் விளையாடுறீங்கன்னா கமிந்து மெண்டிஸை பாவிச்சு பாருங்களேன். அவருக்கு ஒரு ஃபோமை கொடுக்கலாம். போன மேட்சில் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு தானே. அப்ப இன்றைக்கு ஏன் அதை பாவிக்க இல்லை? திருப்பியும் தஷுன் சானுக்காவின் அணி தலைமை மீது தான் நாங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றது, அல்லது திருப்பியும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் என்ற கோச்சஸ் மீது தான் நாங்கள் யோசிக்க வேண்டியது. இன்னொரு பெரிய ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலேயே முக்கியமான விக்கெட்டுகளை கைப்பற்ற தவறிட்டாங்க. ஏலவே இல்லை. முழுக்க ஜிம்பாப்வே அணியின் அந்த இலங்கை அணி 108 ஓட்டங்களை பெற்று 2வது விக்கெட்டை இழந்ததுக்கு பின்னர் போட்டி ஜிம்பாப்வேயின் கைக்குள் சென்று விட்டது. அதிலிருந்து விக்கெட்டுகள் விழ ஜிம்பாப்வேயின் ஆதிக்கம் வந்து கொண்டே இருந்தது. ஜிம்பாப்வே ஆரம்பம் முதல்
துடுப்படுத்தாடிய நீங்க சொல்றீங்க, அதாவது இலங்கை துடுப்படுத்தாடும் போது 10வது ஓவர்ல இருந்து போட்டி மெதுவாக போக தொடங்கிச்சு. விக்கெட்டுகள் விழ தொடங்கி விட்டது. ஜிம்பாப்வேயின் ஆதிக்கத்துக்குள் வந்தது. பிறகு ஜிம்பாப்வே துடுப்படுத்தாட ஆரம்பித்த வேளையில் இருந்துச்சு நல்ல இணைப்பாட்டங்கள். முதல் 4 பேருமே அவங்க போட்டியை நிறைவு செய்திருக்கின்றார்கள், அடித்து முடித்திருக்கின்றார்கள். இப்ப இந்த போட்டி ஒரு இறுக்கமான போட்டியாக வந்து இறுதி நேரம் வரை சென்று 6 விக்கெட்டுகள் 7 விக்கெட்டுகள் 8 விக்கெட்டுகள் வீழ்ந்து ஜிம்பாப்வே வென்றிருந்தால் கூட இலங்கை அணி போராடியது என்று சொல்லலாம். கடந்த ஆஸ்திரேலியா ஒன்றும் இல்ல. கடந்த ஆஸ்திரேலியா வெற்றியோடு நான் சொன்னேனே, ஸ்ரீலங்காவுக்கு சில வேளைகளில் ஆஸ்திரேலியாவை வெற்றி பெற்று விட்டோம் என்கின்ற ஒரு எண்ணம் வந்தால், இது கடந்த காலங்களிலும் இவ்வாறு நடைபெற்றிருக்கின்றது, இது சில வேளைகளில் பாதிப்பை தரும் என்று சொன்னது போன்று நடந்திருக்கின்றது. ரைட், எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இலங்கை அணி தோத்து தான் போச்சு. ஆனால் நான் இன்னும் இலங்கை அணி பக்கம் தான் இருக்கேன். இலங்கை மீது நம்பிக்கையோடு இருக்கின்றேன். நான் இன்னும் இலங்கையோடு நம்பிக்கையோட இருக்கேன். சூப்பர் 8ல வர போட்டிகளை இலங்கை கண்டிப்பா வெல்லும். முக்கியமா இலங்கை பாகிஸ்தானையும் வெல்லும். ஜிம்பாப்வேயோடு என்று விழுந்த அடி மிகப்பெரியதொரு பாடம். இப்பொழுது இந்த பாடத்தை படித்துக் கொள்ள வேண்டும். சூப்பர் 8ல் அநேகமான பல்லைகளவில் தான் விளையாட போகின்றார்கள். மைதானம் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்குது. எனக்கு என்னமோ எதுனாலும் நீங்க மைதானம் இது சாதகமான மைதானம் சொல்லுங்க, எனக்கு அதுல பெரிய நம்பிக்கை இல்லை. இந்த மைதானங்கள் சுழற்சி முதல்ல எடுக்கணும், இது மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லை. அது போட்டிகளின் போக்கில் அவையும் இருக்கின்றன. எதிரணிகள் அவற்றை சாதகமாக சரியாக பாவித்துக் கொள்கின்றார்கள். இலங்கை அதை சரியாக பாவிக்கதில்லை என்பதுதான் எனக்கு பெரியதொரு பிரச்சனையாக இருக்கின்றது. நம்ம நன்மை மாதிரி நினைக்கிறாங்க போல, அதெல்லாம் ஒரு கணக்கே இல்லை. பாப்போம்டா, விரும்பின மாதிரி அடிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அடிப்போம், வெற்றி வந்தா வெற்றி, தோல்வி வந்தா தோல்வி. ஒரே ஒரு கருத்து தான், இந்த போட்டியை வந்து உண்மையா இலங்கை வென்றுதான் இருக்கணும். இந்த போட்டி அப்படின்றது முக்கியம் இல்லையோ, தொடர்ந்து அடுத்த சுற்றுக்குள்ள நாங்க போறோம். அதுக்கு ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டி, இலங்கையில் நடக்கிற போட்டி. இலங்கை ரசிகர்கள் அவ்வளவு பேர் இன்றைக்கு அவ்வளவு வேலைனாலும் கூட என்ன மைதானம் நிறைஞ்சிருந்தது. ரசிகர்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள். ஜிம்பாப்வே இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டி, இலங்கை அணி தெரிவாகிவிட்டது, அடுத்த சுற்றுக்கு சென்று விட்டது என்று தெரிந்தும் டிக்கெட்டுகள் விற்பனையாகி முடிந்திருக்கின்றன. மைதானம் இலங்கை அணியின் அந்த பீக்கை வந்து பார்க்கணும் அந்த ஆசையில போனாங்க. ஜிம்பாப்வே சப்போர்ட் பண்ணணும் ஆசையில போனாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், ட்ரோன் ஷாட்ல கிட்டத்தட்ட 7-8 ஓவர்கள் முடிஞ்சுது. அப்போ கூட அவ்வளவு மக்கள் லைன்ல இருக்காங்க உள்ளு வாரத்துக்கு. அதான் ரசிகர்களை, கிரிக்கெட்டை விரும்புகின்றவர்களை தொடர்ந்தும் இலங்கை அணி ஏமாத்தி கொண்டிருக்கின்றது. அன்றைய தினம் எவ்வளவு கொண்டாடி விட்டோம், ரைட், மீண்டும் வந்து விட்டார்கள், சந்தோஷம் உச்சக்கட்டத்தில் இருந்தது. ஆனால் மீண்டும் திருப்பி ஒரு பயத்தை விதைத்திருக்கின்றார்கள். ரைட், இப்ப செமிஃபைனல் வரையும் வரும் ஸ்ரீலங்கான்றதை நம்பி சொன்னோம். இப்ப சொல்றது கொஞ்சம் பயம் இருக்குதானே, அவசரப்பட்டு சொல்லிட்டோமோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதானே இருக்குது. இப்ப வருவார்கள், ஆனாலும் ஒரு ஃபீலிங் கொண்டு மைண்டுக்கு இது சாத்தியமா அடிச்சிருவாங்களான்ற ஒரு பயத்தை திருப்பி இருக்கா இலங்கை அணி எங்களுக்கு தந்திருக்கின்றது. ரைட், நீங்க என்ன சொல்லுங்க, இந்த போட்டியில தோற்றதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இலங்கை அணியினுடைய இந்த தோல்வி அடுத்த சுற்றுல பெரிய பாதிப்பை கொண்டு வருமா? என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத உங்களுடைய கணிப்புல கருத்துக்களா சொல்லுங்க. இன்றும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் MST கிரிக்கெட் அகாடமி, வவுனியாவில் ஞான பைரவர் கோவில் வீதி 2ஆம் குறுக்கு தெருவில் அமைந்திருக்கின்றது. நல்ல பயிற்றுவிப்பாளர்களிடம் சரியான அடிப்படை பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல ரவி ஜுவல்லர்ஸ் செட்டியா தெருவில் இருக்காங்க. செட்டியா தெரு அப்படின்னாலே தங்க நகை தான், அதுல முக்கியமா ரவி ஜுவல்லர்ஸ். அது சென்டர் பாயிண்ட் நுகேகொடையில் வந்திருக்கின்றது. பிரம்மாண்டமான காட்சியறை. நுகேகொடை ஃப்ளைஓவருக்கு கிட்டவாக வந்தீர்களாக இருந்தால் இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு தேவையான சகலவிதமான ஆடைகளையும், குறிப்பாக பெண்களுக்கான ஆடைகளை நீங்கள் இங்கே குறிவைத்து தட்டி தூக்கலாம். சென்டர் பாயிண்ட். அண்மையில் போனீங்களோங்க? 2 தானே போனோம். அதே போல கோவிங் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்கள் ₹1 செலவில் 1 கிலோமீட்டர் தூரம் போகலாம். ₹1 செலவாகாது, அவ்வளவு போகாது. சார்ஜ போடுங்க, சந்தோஷமா, ஒரு பிரச்சனையும் இல்லாம ஓட்டுங்க, பயணிங்க. பெட்ரோல் பிரச்சனை இல்ல, கேஷ் பிரச்சனை இல்ல, டீசல் பிரச்சனை இல்ல, எதுவும் பிரச்சனை இல்ல.